பண்றேன். இயேசு இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார் அப்படின்ற ஒரு இறை செய்தியோட ஒரு இதோட நம்ம செய்தி ஆரம்பிக்கிறோம். நம்ம நிறைய தடவை கேட்டிருப்போம் இந்த கேள்வி, அதற்குண்டான பதிலும். இயேசு இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார்? நம்ம யோவான்ல பாக்குறோம். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 38வது இறைவார்த்தை வாசிக்கலாம். யோவான் நற்செய்தி 6:38. ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்தேன். ஆமென். ஆமென், ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, பிதாவின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகவே இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன்றாரு. அடுத்தது யோவான் நற்செய்தி 12வது அதிகாரம் 46வது இறைவார்த்தை. யோவான் 12:46. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன். ஆமென், ஆமென். அதாவது நம்பிக்கை கொள்றவங்களை ஒளிக்கு அழைத்து செல்வதற்காக, பரிசுத்த வாழ்வுக்கு அழைத்து செல்வதற்காக ஜீசஸ் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 15வது இறைவார்த்தை. 1 தீமோத்தேயு 1:15. பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு உலகிற்கு வந்தார். இக்கூற்று உண்மையானது, எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அந்த பாவிகளுள் முதன்மையான பாவி நான். ஆமென், ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, பாவிகளை மீட்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது இறைவார்த்தை. 1 யோவான் 3:8. பாவம் செய்து வருகிறவர் அலகையை சார்ந்தவர், ஏனெனில் தொடக்கத்தில் இருந்தே அலகை பாவம் செய்து வருகிறது. ஆகவே அலகையின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் தோன்றினார். ஆமென், ஆமென். அதாவது அலகையின் செயல்களை தொலைக்க, சாத்தானுடைய எல்லா செயல்பாடுகளையும் தொலைப்பதற்காக இறைவன் இந்த உலகத்திற்கு வந்தாங்க அப்படின்னு இருக்காங்க. மார்க்கு நற்செய்தி 10வது அதிகாரம் 45வது இறைவார்த்தை. மார்க்கு 10:45. ஏனெனில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக உயிரை கொடுப்பதற்கு வந்தார் என்று கூறினார். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதாவது நம்முடைய பாவங்களுக்கான பரிகார பலியாக ஜீசஸ் இந்த உலகத்திற்கு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இது எல்லாமே பார்த்தோம் இல்லையா, என்னென்ன காரியங்களுக்காக ஜீசஸ் வந்தேன்னு சொல்றாரு. இது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா அவர் வந்ததோட அந்த மேஜர் பிளான் என்னன்னா, விண்ணக அரசை பற்றிய நற்செய்தியை இந்த பூலோகத்துல நிறுவுவதற்காக, விண்ணக ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த சட்ட திட்டங்கள் மற்றும் அதை பற்றிய எல்லா காரியங்களையும் இந்த பூமியில நமக்கு சொல்லி தர்றதுக்காக வந்தாரு. இதுதான் மேஜர் பிளான். ஜீசஸ் இந்த உலகத்திற்கு வர்றதுக்கான முக்கிய காரணம். இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே அதுக்குள்ளாக வரக்கூடிய ஒரு சைடான காரியங்கள் தான். பட் இதுவும் முக்கியம். ஆனா மேஜரான காரியம் வந்து விண்ணக பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியில நிறுவுவதற்காக வந்தாரு. நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். கடவுள் மனிதனை ஏன் படைத்தார்? கடவுள் மனிதனை ஏன் படைத்தார்? இதுக்கு நம்ம திருச்சபையில வந்து புதுநன்மை எடுக்கும்போது சின்ன குறிப்பிடத்துல என்ன சொல்லி கொடுத்திருப்பாங்கன்னா, அவரை அன்பு செய்யவும் ஆராதிக்கவும் கடவுள் வந்து மனிதனை படைத்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க இல்லையா? அது உண்மைதான். ஏன்னா அந்த 10 வயசுல இவ்வளவு பெரிய மறையுண்மைய அந்த குழந்தைக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்ல முடியாது, அந்த புரியுற மாதிரி. அதனால ஒரு வார்த்தையில அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க, கடவுளை அன்பு செய்யவும் ஆராதிக்கவும் அப்படின்னு. அப்ப அவரை அன்பு செய்யவும் ஆராதிக்கவும் அவர் நம்மளை படைச்சாரு அப்படின்னா அது ஒரு செல்ஃபிஷா நமக்கு தோணலையா? கடவுள் வந்து சுயநலமானவரா? இப்ப நம்மளே எடுத்துக்குவோம். ஏன்னா அவரை அவரை ஆராதிக்கவும் போற்றி புகழவும் வான தூதர்கள் பல கோடிக்கணக்குல 24/7 வந்து விண்ணகத்துல அவரை பிரைஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. சோ அவர் ஆராதிக்கிறதுக்கு வந்து நம்ம தேவை கிடையாது. அதனால இப்போ நம்ம எடுத்துக்கலாம், நம்ம கல்யாணம் பண்றோம், குழந்தைங்க பெத்துக்கிறோம். நம்மளுடைய சுயநலத்துக்காகவா நம்ம குழந்தைங்களை பெத்துக்கிறோம்? நாளைக்கு என் பையன் என்னை காப்பாத்துவான், என் பொண்ணு என்னை காப்பாத்துவா, கடைசி நாள்ல அவங்க வந்து என்னை பாதுகாப்பா வச்சுக்குவாங்க அப்படின்னு நம்ம யாருமே குழந்தை வந்து பெத்துக்கிறது இல்லை. அப்படின்னா ஏன்னா நம்மளுடைய அன்பின் பரிசு தான் அந்த குழந்தை. அப்ப மனிதர்களாகிய நம்மளே அன்பின் பரிசாதான் குழந்தைய பெற்றுக்கிறோம். அப்படி இல்லாம என் குழந்தை என்னை பின்னாடி காலத்துல காப்பாத்துவாங்க அப்படின்ற ஒரு சுயநலத்தோட கடவுள் மேல வைக்க வேண்டிய நம்பிக்கைய நம்ம மனுஷங்க மேல, அதாவது கணவர் மேலேயோ குழந்தைங்க மேலேயோ வச்சுட்டோம் அப்படின்னா அது உண்மையிலேயே சாபத்துக்குரிய விஷயம். ஏன்னா எரேமியா 17:5 சொல்லுது, மனிதரில் நம்பிக்கை வைப்பவரும் வலுவற்ற மனிதரில் தன் நம்பிக்கையை காண்பவரும்
சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லுது. சோ நரை முடிவரை உன்னை நான் தாங்குவேன் அப்படின்னு நம்மளை படைச்ச தேவன் நம்மளை பார்த்து சொல்றாரு. சோ நம்மளுடைய நம்பிக்கை எல்லாம் அவர் மேலதான் வைக்கணும். நம்பிக்கைய ஏன் கடவுள் மேல வைக்கணும்னா, ஆதாம் விழுந்து போனதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய அந்த அந்த அன்பு அப்படின்றத கடவுளுக்கு மேலாக மனைவி ஏவாள் மேல வைத்ததுதான். இப்போ நம்ம பாக்குறோம், ஏவாள் பழத்தை சாப்பிட்டாங்க. ஆதாம் வந்து தெரிஞ்சு சாப்பிட்டாரா இல்ல ஏமாந்து சாப்பிட்டாரா பழத்தை? ஆதாம் வந்து ஏமாந்து சாப்பிட்டாரா இல்ல தெரிஞ்சே சாப்பிட்டாரா? ஏன்னா தெரிஞ்சேதான் சாப்பிட்டாங்க. நம்ம பாக்குறோம் 1 தீமோத்தேயுல 2வது அதிகாரம் 14வது இறைவார்த்தை. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 14வது இறைவார்த்தை. மேலும் ஆதாம் ஏமாற்றப்படவில்லை, பெண்தான் ஏமாந்து கட்டளையை மீறினார். ஆமேன். ஆமேன். ஆதாம் ஏமாற்றப்படவில்லை. வார்த்தை அழகா சொல்லுது, ஆதாம் ஏமாற்றப்படவில்லை அப்படின்னா என்னது? தெரிஞ்சேதான் சாப்பிட்டிருக்காரு. மனைவி பழத்தை சாப்பிட்டுட்டாங்க. கண்டிப்பா ஆதாமுக்கு தெரியும், கடவுள் சொல்லியிருக்காரு இறந்து போயிடுவாங்க அப்படின்னு. மனைவி இறந்த பின்னாடி தன்னால வாழ முடியாது, அவ்வளவு அன்பு மனைவி மேல. அதனால கடவுளுடைய கட்டளை மீறி என்ன பண்ணிட்டாரு? பழத்தை சாப்பிட்டாரு. 2 பேருமே பாவத்துக்குள்ளாகினாங்க. இது எதுக்கு சொல்றேன்னா, மனிதன் மீது வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கை வந்து நமக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. அப்ப மனிதர்களாகிய நாமளே அன்பின் மிகுதியினால நம்ம வந்து குழந்தைங்களை பெற்றுக்கிறோம் அப்படின்னா, கடவுள் அன்பானவர், அன்பின் முழு உருவம் கடவுள். அவர் தன்னுடைய அன்பின் மிகுதியினாலதான் மனிதர்களாகி நம்மள படைச்சிருக்காரு. அன்பு வந்து கொடுக்கும், அவர் தன்னோட உள்ளதை எல்லாமே ஷேர் பண்ணும். அப்படி நம்ம கூட அவருடைய அன்பை ஷேர் பண்றதுக்காக தான் அவர் நம்மள படைச்சிருக்காரு. ஓகே, இப்ப இன்னொன்னு கேக்குறேன். கடவுள் இப்ப அன்பின் மிகுதினால நம்ம எல்லாரையும் படைச்சிருக்கிறாரு இல்லையா? எதற்காக படைத்தார்? என்ன பர்பஸ்? அதுக்குள்ள என்ன ஒரு ஒரு பர்பஸ் என்ன? நம்மளை படைக்கிறதுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கும் இல்லையா? அந்த பர்பஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவரு எடுத்துக்கலாம். தொடக்க நூல் 1வது அதிகாரம் 26வது இறைவார்த்தை. தொடக்க நூல் 1வது அதிகாரம் 26வது இறைவார்த்தை. அப்பொழுது கடவுள் மானிடரை நம் உருவலிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகம் முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். ஆமென். 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 அவர் நம்மளை படைப்பதோட பர்பஸ் என்னன்னா, இப்ப இவங்க வாசிச்சாங்க இல்லையா, கடல் மீன்கள், வானத்து பறவைகள், கால்நடைகள், மண்ணுலகம் முழுவதுமே நம்ம ஆட்சி செய்யணும்னு படைச்சிருக்காங்க. ஓகே, இப்ப அதில் தொடர்ந்து 28வது இறைவார்த்தை வாசிக்கலாம். 28 1:28. கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். ஆமென். 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 இப்ப நம்ம ஒரு 2 வாசகம் வாசிச்சோம் இல்லையா? சில காரியங்கள் சொல்றாரு இல்லையா, இது எல்லாத்தையும் பண்ணுங்க, அதாவது நிலத்தில் ஊர்வன வாழ்வன எல்லாத்தையுமே ஆளுங்க. இங்க கீழே இப்ப படிச்சோம், கடல் மீன்கள், வானத்து பறவைகள், அதாவது இயற்கை ஆளுங்கள், உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். இது சாத்தியமா? நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம யோசிச்சு பார்ப்போம், இது சாத்தியமா? இயற்கையை நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியுமா? நம்மளோட ஆற்றலுக்கு உட்படுத்த முடியுமா? யாராச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நான் யோசிச்சு பார்த்திருக்கேன். ஆண்டவர் வந்து சொன்னாரு, கடலையும் காத்தையும் பார்த்து இறையாதே, அமைதியா இரு அப்படின்னு சொன்னாங்க, இருந்துச்சு. ஆனா நம்ம சொன்னா இன்னைக்கு நடக்குதா? நடக்கல. ஏன் நடக்கல? இப்ப நம்ம அதுல பாக்குறோம், ஒருத்தங்களுக்கு இப்ப இந்த பர்பஸுக்காக தான் நம்மள இந்த உலகத்துல படைச்சிருக்காரு. இது எல்லாத்தையும் நம்ம ஆட்சி செய்யணும். இப்போ ஒருத்தங்களுக்கு ஒரு கம்பெனில வேலை கிடைக்குது அப்படின்னா, அதுக்குரிய டூல்ஸ், மெட்டீரியல்ஸ், யூனிஃபார்ம், அதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் அவங்க வந்து அந்த அப்பாயின்மெண்ட் கொடுத்து அந்த கம்பெனிக்குள்ளாக வேலைக்கு சேர்ப்பாங்க இல்லையா? அப்போ ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க அப்படின்னா, அதை செய்யறதுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் கொடுத்துட்டு தான் அந்த வேலையை செய்ய சொல்றாங்க. இப்ப கடவுள் வந்து இந்த இடத்துல 28ல பாக்குறோம். ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன சொல்லுது? ஆசி வழங்கி. ஆசி வழங்கிட்டு தான் இது எல்லாத்தையுமே சொல்றாங்க. அப்ப இப்ப பார்த்தோம் இல்லையா, இது என்னால முடியுமா? அந்த இயற்கை ஃபுல்லா என்னோட ஆற்றலுக்கு உட்படுத்த முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப முடியுமா? ஏன்னா ஃபர்ஸ்ட் அவர் ஆசி கொடுக்குறாரு. அப்ப அந்த ஆசினா என்ன? ஆசீர்வாதம்னா என்ன? அதுக்குள்ளாக என்ன இருக்கு? அதுல என்ன விஷயம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? ஆசீர்வாதம் என்றால் என்ன? நம்ம நிறைய நாள் கேட்டிருப்போம் இந்த ஜீசஸ் மினிஸ்ட்ரியில. சர்ச்சிலேயுமே நம்ம மாசோட முடிவுல வந்து
ஃபாதர் பிளஸ் பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. இல்ல நார்மலா ஒருத்தங்களை பார்த்தா நம்ம பிளஸ் பண்ணுங்கன்னு சொல்றோம் இல்லையா. அப்ப ஆசீர்வாதம் என்றால் என்ன? அதாவது ஆசீர்வாதம் என்பது அதுக்குரிய டெஃபினிஷன் வந்து கடவுள் ஒரு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை, அவரது திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக கடவுள் எனக்கு தரக்கூடிய சக்தி. அவர் வகுத்திருக்கக்கூடிய அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக கடவுள் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய சக்தி தான் ஆசீர்வாதம், ஆசி அப்படின்றது. இப்ப இந்த இடத்துல இதை போட்டு வாசித்து பார்க்கலாம். கடவுள் வந்து பின்னாடி கொஞ்சம் விஷயம் சொல்லியிருக்காரு. எல்லாத்தையும் நீங்க உங்களுடைய ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். நம்ம ஃபர்ஸ்ட் யோசிச்சோம் இது சாத்தியமா அப்படின்ட்டு. இப்ப ஆசி வழங்கி இந்த காரியத்தை நமக்கு கொடுக்குறாரு. ஆசினா என்னன்னு பார்த்தோம், அந்த காரியத்தை செய்வதற்கு தேவையான சக்தி யார்கிட்ட இருந்து கிடைச்சிச்சு? கடவுள் கிட்ட இருந்து கிடைச்சிச்சு. அப்ப கடவுள் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த சக்தியினால, அந்த சக்தியை வச்சுட்டு இப்ப இந்த காரியங்கள் எல்லாம் என்னால பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியும். என்ன சக்தி கொடுத்திருக்கிறது ஜீசஸ், என்னோட முயற்சியினால கிடையாது. ஓகேவா? அப்ப இந்த பூமி முழுவதையுமே உலகத்தை நம்மள ஆட்சி செய்யும்படியாக நம்ம கையில கொடுத்திருக்காரு. நம்ம திருப்பாடல்கள் 115:16 கூட பாக்குறோம், விண்ணகமோ ஆண்டவருக்குரியது, மண்ணகத்தையோ அவர் மானிடர் கையில் வழங்கியுள்ளார் அப்படின்னு பாக்குறோம். அப்போ இன்னைக்கு இப்போ இந்த மண்ணுலகம் முழுவதுமாக நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு நம்ம ஆட்சி செய்யறோமா? இந்த மண்ணுலகத்தை நம்ம ஆட்சி செய்யறோமா? இத கேட்டுட்டு நம்ம சும்மா போகக்கூடாது. ஏன்னா ரோமையர் 12:2 சொல்லுது, உங்களுடைய உள்ளம் இறை வார்த்தையின் அடிப்படையில் புதுப்பிக்கப்பட்டு மாற்றம் பெற வேண்டும். இப்ப கேட்கக்கூடிய இறை வார்த்தையின் அடிப்படையில என்னுடைய உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு மாற்றம் அடைய வேண்டும். அப்பதான் ஜீசஸ் பெற்றுக் கொடுத்த எல்லா கிருபைகளும் எனக்குள்ளாக இருக்கு அப்படின்றது நான் உணர முடியும். அந்த மைண்ட் வந்து ரினிவல் செய்யப்படணும். இப்ப இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களும், ஆதாம் ஏவாளின் வழியா நம்ம இழந்து போன ஆசீர்வாதத்தை ஜீசஸ் திரும்பி பெற்று என் கையில திருப்பி கொடுத்துட்டாரு, உங்க கையில திருப்பி கொடுத்துட்டாரு. இந்தப்பா திருப்பியும் எப்படி ஃப்ரெஷ்ஷா ஆதாமுக்கு கடவுள் உலகத்தை படைச்சு கையில கொடுத்தாரோ அதுல ஒரு பாயிண்ட் கூட குறைவில்லாம எல்லாத்தையும் மீட்டு இன்னைக்கு உங்க கையில என் கையிலயும் கொடுத்திருக்கிறாரு. நீ ஆண்டுக்கோ வச்சு அப்படின்னு. நம்ம இன்னைக்கு இந்த உலகத்தை ஆட்சி செய்யறோமா? நம்ம என்ன பண்றோம்? பிளேம் பண்றோம். நீ இல்லைன்னா நான் இல்ல நீ பிளேம் பண்றோம். சுத்தி கடைசியில கடவுளையே நம்ம பிளேம் பண்றோம். ஆண்டவரே ஏன் இப்படி நீங்க பண்ணீங்க, நீங்க தானே இப்படி பண்ணீங்க, இதுக்கெல்லாம் நீ தானே பொறுப்பு, ஆண்டவரே என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனைக்காகவோ ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நம்ம என்ன பண்றோம்? கடவுள்கிட்ட போறோம். கடவுள் சொல்றாரு, எப்ப என் வேலை முடிஞ்சு எல்லாத்தையும் நான் உன் கையில கொடுத்துருக்கேன், இதுக்கு நீ தான் பொறுப்பு அப்படின்னு. இப்ப இந்த உலகத்துல நடக்கக்கூடிய எல்லாத்தையுமே கடவுள் கண்ட்ரோல் பண்றாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படின்னா இப்ப ஆதாம் ஏவாள் வந்து பாவத்துல விழுந்து போனாங்க இல்லையா, அந்த கனியை சாப்பிட்டாங்கல்ல, அப்போ கடவுள் இங்க கண்ட்ரோல் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா கடவுள் அதை காப்பாத்தி இருப்பார்ல, சாப்பிடாம காப்பாத்தி இருப்பார்ல. ஏன்னா மனிதர் கையில அவர் கொடுத்துட்டாரு. இங்க நடக்கக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் நன்மை தீமைகளுக்கும் மனிதர்களாகிய நாம் தான் பொறுப்பு. ஏன் தெரியுமா? பிதாவானவர் டைரக்டா இந்த பூமியை ஆட்சி செய்யல. பிதா வந்து டைரக்டா பூமியை ஆட்சி செய்யவே இல்லை. ஏன்னா மனிதர் கையில அதை கொடுத்துட்டாரு. கடவுள் ஆவியாக இருக்கிறார், அவர் ஆவிக்குரிய உலகத்தை அவர் ஆட்சி செய்யறாரு. இந்த மண்ணுலகத்தை மனிதர் கையில கொடுத்துட்டு அவர் அங்க பாத்துட்டு இருக்காரு, நம்ம இங்க பாத்துட்டு இருக்கிறோம். அப்ப இங்க நடக்கிற நல்லது கெட்டதுகளுக்கு எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். அங்க நடக்கக்கூடிய காரியங்களுக்கு கடவுள் அவர் பொறுப்பா அங்க பாத்துக்கிறாரு. இப்ப நம்ம யோசிப்போம், என்னோட வாழ்க்கையில உங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுக்கு எல்லாமே நான் தான் காரணம். இறை வார்த்தையின் அடிப்படையில என்னுடைய சிந்தனைகளும் என்னுடைய சொல்லும் இருக்கும் போது அது ஒரு விதமான வாழ்க்கையை கொடுக்கும். இறை வார்த்தைக்கு எதிரான சிந்தனைகளும் இறை வார்த்தைக்கு எதிரான வார்த்தைகளும் எனக்குள்ளாக இருக்கும் போது அது வேற விதமான வாழ்க்கையை கொடுக்கும். அப்ப என்னோட வாழ்க்கைக்கு காரணம் யாரு? நான் தான். நல்லது கெட்டதுக்கும் காரணம் யாதான். இப்ப அதோட சேர்ந்து நான் சாபம் அப்படின்னாலும் என்னன்னு சொல்லிடுறேன். ஏன்னா இப்ப ஆசீர்வாதம்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா, அதோட ஆப்போசிட் தான் சாபம். சாபம் அப்படின்னா இப்போ நம்ம பைபிள்ல பாக்குறோம், சாபம் எங்க வருது? அத்தி மரத்தை சபித்தல் அப்படின்றதுல பார்த்திருக்கோம் இல்லையா. அந்த அத்தி மரத்தை சபித்தல் பேசேஜ்ல நம்ம வாசிக்கும் போது அந்த மரத்தை பார்த்து நீ நாசமா போன்னு சொல்றாரா, நீ பட்டு போன்னு சொல்றாரா ஜீசஸ் வந்து? கண்டிப்பா கிடையாது. ஆனா ஒரு வார்த்தை சொல்றாரு, என்ன தெரியுமா? இனி நீ கனி கொடுக்கவே மாட்டாய். எப்படி இனி நீ கனி கொடுக்கவே மாட்டாய்? அப்ப இதுதான் சாபமா அப்படின்னு கேட்டா இதுக்குரிய விளக்கம் நம்ம தொடக்க நூல் 1வது அதிகாரத்துல 11வது இறை வார்த்தை பார்க்கலாம். எடுத்தவங்க வாசிங்க. தொடக்க நூல் 1வது அதிகாரம் 11வது இறை வார்த்தை. அவை மண்ணுலகிற்கு ஒளி தர விண் விரிவினில் ஒளி
அப்பொழுது 11. கடவுள் பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கு காலங்கள் 11 நாள் 1:13 1:11. அப்பொழுது கடவுள் புற்பூண்டுகளையும் புறப்பூண்டுகள் விதை தரும் செடிகளையும் கனி தரும் பழமரங்களையும் அந்த இனத்தின்படியே நிலம் விளைவிக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. ஆமென். ஆமென். Praise the Lord. ஆண்டவர் என்ன பண்றாரு, மரங்களை படைச்சிட்டு சொல்றாரு. எல்லா கிரியேஷன்ஸ் அதுல இருக்குது, பட் நான் இதை மட்டும் எடுத்துக்கிறேன். மரங்களை படைச்சிட்டு சொல்றாரு, அதன் இனத்தின்படி நீ கனி கொடுப்பாய் அப்படின்றாரு. அப்ப கிரியேஷனோட ஸ்டார்டிங்ல மரத்துக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்னது? உன்னுடைய இனத்தின்படி நீ கனி கொடுப்பாய். மாங்காய் மரம் மாம்பழம் கொடுக்கும், பலா மரம் பலாப்பழம் கொடுக்கும். அப்ப அதன் இனத்தின்படி அது கனி கொடுக்குது இல்லைங்களா? அப்போ கடவுள் மரத்திற்கு கொடுத்த ஆசீர்வாதம் உன் இனத்தின்படி நீ கனி கொடு. இப்ப இங்க வருவோம், அத்தி மரத்தை சபிக்கிற இடத்துல வருவோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இனி நீ கனி கொடுக்கவே மாட்டாய். அப்ப கனி கொடுன்னு சொன்னது ஆசீர்வாதம்னா, கனி கொடுக்க மாட்டேன்னு சொல்றது அப்ப கொடுத்த ஆசீர்வாதத்தை திரும்ப பெற்றுக்கொள்வதுதான் சாபம். இப்ப அந்த ஆசீர்வாதம் சொன்னதுனால இது நான் சொல்றேன். ஓகே, இப்ப நம்ம இதுக்கு வருவோம், அந்த பரலோக ராஜ்யத்தை பத்தி பார்ப்போம். இப்போ 1வது அதிகாரம் 28வது இறைவார்த்தையில என்ன பார்த்தோம்? 4 விஷயங்கள் பார்த்தோம். அதாவது பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்பி உங்களை ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள் அப்படின்னு பார்த்தோம். இது தமிழ் பைபிள்ல பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையினுடைய அர்த்தங்கள் மொழிபெயர்ப்புல சரியா இல்லைன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல பாக்குறோம். இதுல 4 விஷயம் சொல்றாரு. பி ஃப்ரூட்ஃபுல், மல்டிப்ளை, ரெப்ளனிஷ் த எர்த் அண்ட் டொமினியன் ஆல் ஓவர் த வேர்ல்டு அப்படின்னு சொல்றாங்க. 4 விஷயம். பி ஃப்ரூட்ஃபுல், மல்டிப்ளை, ரெப்ளனிஷ் த எர்த், ஹேவ் டொமினியன் ஓவர் த வேர்ல்டு. ஓகேங்களா? இப்ப இந்த 4 விஷயத்தோட ஒரு சின்ன சுருக்கம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பி ஃப்ரூட்ஃபுல் அப்படின்னா கனி கொடுப்பது. முழுமையாக கடவுளுடைய சாயலிலும் உருவிலும் நாம் மாறுவது, இதுதான் நாம் கனி கொடுப்பது. பி ஃப்ரூட்ஃபுல் அப்படின்னா கனி கொடுப்பது. கனி கொடுப்பது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலிலும் உருவிலும் முழுமையாக நாம் மாறுவது, அதுதான் கனி கொடுப்பது. ஓகேவா? அப்ப நம்மளோட வேலை என்ன? கனி கொடுக்கணும். எந்த அளவுக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவை போல மாறுகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கனி கொடுக்க முடியும். இப்ப ஜீசஸ் இந்த உலகத்துக்கு வந்தப்ப யாரை பிரதிபலிச்சாரு? பிதாவை பிரதிபலிச்சாரு. அப்போ ஜீசஸ் பிதாவின் முழு நிறைவோடு முழுக்க இந்த உலகத்துல அவர் பிரதிபலிச்சாரு. நம்ம என்ன பண்ணணும்? ஜீசஸ அப்படியே நமக்குள்ளாக பிரதிபலிக்கணும். நம்ம எடுத்துக்கலாம் எபிரேயர்ல 1வது அதிகாரம் 3வது இறைவார்த்தை. எபிரேயர் 1:3. கடவுளுடைய மாட்சிமையின் சுடரொளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சுப்பதிவாகவும் விளங்கும் இவர் தம் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார். மக்களை பாவங்களில் இருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் இவர் பெருமை மிக்க கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். ஆமென். ஆமென். கடவுளின் இயல்பின் அச்சுப்பதிவாக விளங்குகிறார்னு சொல்றாங்க. அச்சுப்பதிவுனா என்னது நமக்கு தெரியும் இல்லையா? ஜெராக்ஸ்ன்றாங்க. பிதாவோட ஜெராக்ஸ் தான் ஜீசஸ் தான். அப்போ கடவுள் சொல்றாரு, எப்படி பிதாவானவரை ஜீசஸ் இந்த உலகத்துல பிரதிபலிச்சாரோ அதே போல ஜீசஸ நாம பிரதிபலிக்கணுமா? அப்ப அச்சுப்பதிவு, பிதாவோட அச்சுப்பதிவு ஜீசஸ்னா ஜீசஸோட அச்சுப்பதிவு நானு, நீங்க, நம்ம எல்லாமே அவரோட ஜெராக்ஸ். அவர் எப்படி கனி கொடுத்தாரோ அதே போல முழு கனியும் நான் கொடுக்கணும். இப்ப ஆதாம் ஏவாளை படைச்சாங்க, கடவுள் படைச்சாரு, அவங்க நிறைவடையவில்லை. ஏன்னா நிறைவடைறதுக்கு முன்னாடி அவங்க பாவத்துல விழுந்துட்டாங்க. இப்ப ஜீசஸ் எப்படி பிதாவின் அச்சு பதிவாக இந்த உலகத்துல பிதாவை முழுக்க பிரதிபலித்தாரோ அதே போல நாம் ஜீசஸை பிரதிபலிக்க வேண்டும். இதுதான் கனி கொடுப்பது. இயேசு இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தார், என்னை ஒளியாக மாற்றினார், நான் போய் இந்த உலகத்திற்கு ஒளி கொடுக்க வேண்டும். இதுதான் ஜீசஸ போல நான் மாறுவது. அப்ப நான் ஒளி கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நான் ஒளியா இருக்கணும், அடுத்து என் வீட்டுல நான் ஒளியா இருக்கணும், என்னோட தெருவுக்கு நான் ஒளியா இருக்கணும், என் பங்குக்கு நான் ஒளியா இருக்கணும், என் ஊருக்கு நான் ஒளியா இருக்கணும், அடுத்து இந்த உலகத்துக்கே நான் ஒளியா இருக்கணும். இதுதான் நம்ம திருத்தூதர் பணிகள்ல பாக்குறோம். யூதேயா, சமாரியா, யூதேயா, எருசலேம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சமாரியான்றது வீடு, யூதேயான்றது ஊரு, எருசலேம்ன்றது உலகம். நம்மளோட டெஸ்டினேஷன் என்னது? உலகத்துக்கு நம்ம ஒளியாக இருக்கணும். நம்ம பாக்குறோம். அப்ப அந்த இயல்பின் அச்சுப்பதிவுன்னு சொல்றாரு இல்லையா? அந்த இயல்பு என்ன? ஜீசஸோட இயல்பின் அச்சுப்பதிவு நம்மளா விளங்க சொல்றாரு. அந்த இயல்பு என்ன? ஜீசஸ் எந்த இயல்புல இருந்தாரு? ஆவியினுடைய கனிகள் இருக்கு இல்லையா? கலாத்தியர் 5:22 வாசிக்கிறோம். 9 கனி சொல்லப்பட்டிருக்கும்.
இப்ப இதுல ஒண்ணு கேட்கிறேன், ஆவியினுடைய கனின்னு சொல்லி 9 போட்டிருக்கோம். இது ஒன்றா இல்ல ஒன்றுக்கு மேற்பட்டதா அல்லது சிங்குலரா அல்லது ப்ளூரல் ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்களா? இப்ப 9 விஷயம் சொல்லி இருக்குது அப்படின்றதுனால நம்ம டக்குன்னு சொல்லுவோம் இது ப்ளூரல் அப்படின்னு. ஆனா அது ப்ளூரல் கிடையாது, அதாவது பன்மையில கிடையாது. அது வந்து சிங்குலர்ல தான் கொடுத்திருக்கு. ஏன்னா மேல வாசிக்கிறோம் ஆவியின் கனியோ அப்படின்னு தான் இருக்கும், சிங்குலர் ஃபார்ம்ல தான் இருக்கும். இததான் ஜீசஸ் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் கனி தரவும், கனிகள் தரவும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, கனி தரவும். அப்ப இந்த 9 வகையான காரியங்கள், அன்பு, அமைதி, பொறுமை, இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அப்ப அது எப்படி அது கனிகள் இல்லையா? கனின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆரஞ்சு ஃப்ரூட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆரஞ்சு வெளியில வந்து ஒரு பழமா தான் தெரியும். ஆனா அதை உரிச்சு பார்த்தோம் அப்படின்னா அங்க உள்ள வந்து வேற வேற சொலைகள் இருக்கும். இதுதான் அந்த ஆவியினுடைய கனிகள்னு உள்ள இருக்கிறது. அதுல ஒரு பழம் கெட்டு போயிருந்தாலும் மத்த எல்லாத்தையுமே கெடுத்துரும் அதுக்குள்ள இருக்கிறதுல. அதேதான் அந்த ஆவியினுடைய கனியில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த 9 வகையான அந்த இயல்புல ஒன்று நமக்கு இல்ல. இப்ப 8 விஷயம் எனக்கு இருக்கு, அன்பு இல்ல, இல்ல அமைதி இல்ல, பரிவு இல்ல, கனிவுல ஏதோ ஒண்ணு சொல்றோம் இல்லையா, அது இல்லைன்னா கண்டிப்பா மத்த விஷயங்களும் பழுதுபட்டு போகும். முழுமையாக நிறைவா இருக்கும் போது நம்ம ஜீசஸுடைய அந்த இயல்பின் அச்சுப்பதிவாக நம்ம விளங்க முடியும். இதுதான் கனி கொடுக்கிறது, பி ஃப்ரூட்ஃபுல். அடுத்தது வந்து மல்டிப்ளை. நாம இந்த கனியில வந்து பெருக வேண்டும், மல்டிப்ளை ஆகணும் நம்ம. அடுத்தது பாத்தீங்கன்னா ரெப்ளனிஷ், அதாவது நிரப்ப வேண்டும். நிரப்ப வேண்டும் அப்படின்னா நான் கொடுக்கக்கூடிய கனியினால நான் ட்ரை ஆகி போயிடக்கூடாது. திரும்பி திரும்பி நானும் நிறையணும், நிறைய நிறைய நான் மற்றவங்களுக்கு நான் கொடுத்துட்டே இருக்கணும். இதுதான் ரெப்ளனிஷ்ன்றது. அடுத்தது ஹாவ் டொமினியன் ஆல் ஓவர் த வேர்ல்டு. அதாவது இந்த உலகத்தை கிறிஸ்துவனுடைய ஆற்றலுக்கு, கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறல இந்த உலகத்தை எல்லாம் நம்முடைய ஆற்றலுக்கு உட்படுத்தணும் அப்படின்றாங்க. மற்றது கூட நமக்கு ஓரளவு சிந்தனையில கொண்டு வந்துடலாம். இது வந்து கொஞ்சம் யோசிக்கிறது, தியானிக்கிற மாதிரிதான் விஷயம் இருக்குது. எப்படி இந்த உலகத்தை என்னால இந்த ஆற்றலுக்கு உட்படுத்த முடியும்? நம்ம KFC பாக்குறோம் இல்லையா, கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் அப்படின்றது. அமெரிக்கா நாட்டுல ஒருத்தர் வந்து ரோட்டு கடையில ஆரம்பிச்சிருக்காரு. ஏன் இத சொல்றேன்னா, எப்படி இந்த உலகத்தை நம்மளுடைய ஆற்றலுக்கு உட்படுத்துறது அப்படின்னு. ஈஸியா இந்த உலகத்துல உள்ளவங்க உலக தரமான காரியத்தை பயன்படுத்தி எப்படி இந்த உலகத்தை அவங்களுடைய ஆற்றலுக்குள்ளாக அவங்க உட்படுத்துறாங்க அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம். அவர் வந்து ஒரு ரோட்டோரத்துல ஆரம்பிச்ச அந்த கடை வந்து அவருடைய கொஞ்ச நாள்ல அமெரிக்கா ஃபுல்லா பரவிட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதற்கான யூரோப்புக்கு அடுத்து பரவ ஆரம்பிச்சு மேக்சிமம் மோர் தென் 150 கண்ட்ரீஸ்ல அது இருந்துட்டு, இன்னைக்கு நமக்கே தெரியும் இந்தியால, தமிழ்நாட்டுல எல்லா சந்து பொருந்துலயுமே KFC சிக்கன் கடை அந்த இல்லாத ஒரு இது கிடையாது. இதேதான் பெப்சி, கொக்கோ கோலா, ஈவன் ட்ரெஸ்ல எடுத்தோம்னா மேக்ஸ், ட்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பாக்குறோம் இல்லையா? அவங்க என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த உலகத்தை என்ன பண்றாங்க அவங்களுடைய ஆற்றலுக்குள்ளாக அவங்க கொண்டு வர்றாங்க. இதைத்தான் கடவுள் என்ன செய்ய சொல்றாரு, உங்களை செய்ய சொல்றாரு. எப்படி ஒரு பெரிய கலையம் நிறைய இருக்கக்கூடிய மாவுல ஒரு கைப்பிடி அளவு புளிப்பு மாவை உள்ள போட்டோம்னா அந்த மாவு முழுவதையுமே அது புளிப்புள்ளதாக மாத்திரும். நம்ம வில்லரசு பற்றிய நற்செய்தியில ஒரு ஒரு உவமை நம்ம இப்படி பாக்குறோம். அதே போலதான் ஒரு திருமுழுக்கு வாங்கிய ஒரு கிறிஸ்தவங்க கல்யாணம் பண்ணிட்டு ஒரு வீட்டுக்கு போறாங்க அப்படின்னா அங்க அவங்க கிட்ட இயேசு கிறிஸ்துடைய எல்லா இயல்பும் சாயலும் அங்க வெளிப்படணும். ஒரு ஒரு ஒருத்தர் கம்பெனில ஒருத்தவங்க ஒரு வேலைக்கு போறாங்க அப்படின்னா அந்த கம்பெனி முழுவதுமாகவே இவருடைய சாயலும் இவருடைய அந்த கிறிஸ்துவனுடைய எல்லா இது கேரக்டரும் அங்க வெளிப்படணும். அவங்க பார்த்துட்டு சொல்லணும், இவங்கிட்ட மட்டும் எப்படி ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் இருக்கு, இது என்ன அப்படின்னு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களும் இதுக்குள்ளாக வரணும். எப்படி அந்த KFC உலகம் ஃபுல்லா பரவுச்சு, எப்படி மற்ற கடை, அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா இவங்களுக்குள்ளாக அவங்க வர பார்க்கணும். இதத்தான் நம்ம வந்து இந்த 4வது இதுல பாக்குறோம். அதுதான் இதே மாதிரிதான் கடவுளுடைய ராஜ்யத்தை நம்ம இந்த உலகம் ஃபுல்லா போய் பரப்பணும்னு சொல்றாரு. கடவுள் நம்மளை இந்த உலகத்துல படைச்சதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த உலகத்தை ஆட்சி செய்யணும். அதாவது இந்த இயற்கையை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம கொண்டு வரணும். உலகிற்கு நான் ஒளியாக இருக்கணும், ஏன்னா அவர் உலகிற்கு ஒளியாக வந்தார், என்ன ஒளியாக இருக்க சொன்னாரு. ஜீசஸை பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த இறை ஆட்சியின் நற்செய்தியை பற்றி நான் போய் எல்லாருக்குமாக நான் சொல்லி கொடுக்கணும். இதுதான் முக்கியமான வேலை பரலோகத்துல. இப்ப நம்ம வந்து நம்ம ஆனா என்ன தெரியுமா பண்றோம், இதை விட்டுட்டோம், முக்கியமான வேலையை விட்டுட்டு ஒரு கடன் பிரச்சனை இல்ல உடம்புக்கு முடியல ஏதோ ஒண்ணு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய உலக தரமான பிரச்சனைகள் நம்ம பாக்குறோம் இல்லையா? இந்த பிரச்சனைக்காகவே 24 மணி நேரம் கடவுள் கிட்ட போய் நிக்கிறோம். எனக்கு இதை கொடுங்க, எனக்கு அதை கொடுங்க, என் நோயை தீர்த்து கொடுங்க, இப்படி போய் நிக்கிறோம்.
ஆனா கடவுள் சொல்றாரு, முக்கியமான இந்த வேலையை நீ பார்க்கும்போது விண்ணரசு பற்றிய அந்த நற்செய்தியை ஃபர்ஸ்ட் நீ விண்ணரசுக்குள்ளாக வா, அடுத்தது மற்றவங்களை விண்ணரசுக்குள்ளாக கொண்டு வரக்கூடிய முயற்சியை பாரு, மற்றவை எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உனக்கு சரியாகும். மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 33வது இறை வார்த்தையில ஆண்டவர் இதைத்தான் சொல்றாரு. அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியை அவருக்கு ஏற்புடையவற்றை நாடுங்கள், பின்பு மற்றவை அனைத்தும் உனக்கு சேர்த்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம், கரெக்டா அதை விட்டுட்டு மத்த எல்லாத்தையும் பாக்குறோம். மேக்சிமம் நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், இந்த உலகத்துல நான் பரிசுத்தமா வாழணும், பாவம் இல்லாத வாழ்க்கை நான் வாழணும், வாழ்ந்துட்டு இறந்து நான் மோட்சத்துக்குள்ள போயிடணும். இதுதான் நம்மளோட மேக்சிமம். ஒரு டெஸ்டினேஷன் பார்த்தோம் அப்படின்னா, பாவம் இல்லாத வாழ்க்கை வாழணும், ஐயோ பொய் சொல்லக்கூடாது, ஏமாத்தக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, என்ன பரிசுத்தப்படுத்தணும், இதுலயே அந்த பாவத்துக்குரிய காரியங்களை யோசிச்சு பரலோகத்துக்கு போற காரியங்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஜீசஸ் வந்தது நம்மள பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கா இல்ல. ஏன்னா யோவான் நற்செய்தி 17வது அதிகாரம் 24வது இறை வார்த்தை. யோவான் நற்செய்தி எடுத்தவங்க வாசிக்கலாம். யோவான் நற்செய்தி 17வது அதிகாரம் 24வது இறை வார்த்தை. உலகம் தோன்றும் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். ஆமென். ஆமென். எல்லாருக்கும் கிளியரா கேட்டுச்சா? எனக்கு தான் கேட்கலையான்னு தெரியல. தந்தையே, உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். ஆமென். ஆமென். ஜீசஸ் தந்தை கடவுள் கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறாரு. எப்படின்னா, என்னுடைய மாட்சியை காணும் பொருட்டு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய என்னுடைய மக்கள் நான் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு ஜீசஸ் தந்தை கடவுள் கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறாரு. அந்த விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்ததுனாலதான் நம்ம எல்லாம் இறந்து அந்த நீதி தீர்ப்புக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம், மோட்சத்துல போய் உட்கார்ந்து இருக்கோம். ஜீசஸ் இந்த விண்ணப்பத்தை வைக்கலைன்னா நம்மளும் எல்லாரும் மாதிரி பாதாளத்துலதான் இருக்கும்போது நம்மளோட நடுத்தீர்வை வரைக்கும். அந்த விண்ணப்பத்துக்கு கொடுத்த பதில் தான் மோட்சத்துக்கு போறது. நம்ம இதவே டெஸ்டினேஷனா வச்சுட்டு இருக்கோம். உண்மையிலே விண்ணப்பத்துக்கு போறது மட்டும் நம்மளோட டெஸ்டினேஷன் கிடையாது. ஏன்னா 2ஆம் வருகைக்கு அப்புறமா புதிய எருசலேம், புதிய பூமி என்னமோ சொல்றாங்க. அங்க திருப்பி நம்ம இங்கதான் நம்ம திருப்பி பூமியை தான் ஆள போறோம், இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்துட்டு. ஓகேங்களா? அதனால நம்மளோட காரியங்கள் இதுக்காக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். எஸ், விண்ணக ராஜ்யத்தை பற்றிய நற்செய்தியை நம்ம பறைசாற்றணும். அப்போ பறைசாற்றணும் சொல்றாங்க. அப்ப அந்த விண்ணக ராஜ்யம்னா என்ன, அதுக்குள்ள என்ன காரியங்கள் இருக்கு அப்படின்றது இன்னும் நம்ம யூடியூப்லயே நிறைய வீடியோஸ் கொடுத்திருக்காங்க. கண்டினியூவா நீங்க நம்ம தேவைப்படுறவங்க வேணும்னு நினைக்கிறவங்க அதுல போய் பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் இப்ப கொடுத்திருக்கிறேன். கடவுளுக்கு கோடி நன்றி. நன்றி ஆண்டவரே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சிஸ்டர்.